Hi guys, and welcome back to my channel. My name is Tarini. எனக்கு வந்து 14 years old தான். ஸோ நான் இது தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ செய்கிறேன். இது கொஞ்சம் நியூஸாக தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இட்ஸ் நாட் தட் கிரிஞ்ச். ஓகே, இன்றைக்கி நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா டாப் 5ல் இருக்கிற ஹாண்டட் ஸ்கூல் பற்றி தான் பேச போகிறேன். ரூமில் வேறு தனியாக இருக்கேன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா இன்ஸ்டிடியூஷன். இந்த ஸ்கூல் குவாலாலும்பூரில் தான் இருக்குது, மலேசியா குவாலாலும்பூரில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூல் ஏன் வந்து ஒரு ஹிஸ்டரிக்கலான ஒரு மிஸ்டீரியஸான ஹாண்டடான ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு பொசஸ்டாக இருக்குது. ஸ்கூலில் ஃபென்த்தும் மார்ச்சிங் சோல்ஜர்ஸ் லைக் இப்போ சோல்ஜர்ஸ் வந்து அந்த இராணுவ படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காவாட் காக்கி லைக் ஸ்குவாட் மாரி செய்வாங்கள்ல, டீம் ஸ்குவாட், அந்த மாதிரி பூட்ஸ் போட்டு நடக்கிற மாரி சத்தம் கேட்குறதாவும், ஏதோ ஒரு பொண்ணு கதற சத்தம் கேட்குறதாவும், அதுவும் நைட் டைமில் கேட்குறதாவும் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்னன்னு நம்புகிறாங்க பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரிசனர்ஸ்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த அடைச்சி வைக்கப்பட்ட அதில் ஒரு பொண்ணு தான் இவன் வந்து லைக் டார்ச்சர் செய்யப்பட்டே இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஆவி தான் அங்கே இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. இது வந்து இந்த ஸ்கூல் வந்து ஒரு நிறைய சோல்ஜர்ஸ் ஜப்பானீஸ் நம்ம நாட்டை ஆட்சி ஆனாங்களே அந்த டைம்லலாம் இந்த ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரிசனர்ஸ் அடைச்சி வைக்கிற ஒரு ப்ரிசனாக பார்த்துருக்காங்க. ஸோ லைக் இப்போ இந்த நாட்டு போர் கொடுக்கும்போது மற்ற நாடு, அந்த நாடு இந்த ஜப்பான் கூட தோற்று போயிட்டாங்கன்னா லைக் இராணுவ படை வீரர்களா பாகுபலி வீரி போகுது. இந்த இராணுவ படை வீரர்கள் இந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, இவங்களை எல்லாரையும் இந்த ஜப்பனீஸ் பிடிச்சி இந்த ப்ரிசனில் அடித்து நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சரியாக தண்ணி கிடைக்காது. ஸோ அங்கேயும் நிறைய சித்திரவதை பண்ணி சாகடிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர், நிறைய சோல்ஜர்ஸ். இந்தமாரி சாகடிக்கப்பட்ட நிறைய சோல்ஜரோட ஸ்பிரிட்ஸ் அது எல்லாமே அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த ஸ்கூலில் வந்து 6 o'clock மேலே எல்லா ஸ்டூடெண்ட்டும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பேண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் அவங்க வந்து ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர்ஸாக, ஸோ 5-6 பேர் இருப்பாங்க, ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த 5 பேர் வந்து பாஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் காணாமல் போயிட்டான். அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க 4 பேரும், இந்த 4 பேருமே இந்த பேண்டில் ஒரு பையன் காணா போயிட்டான். அப்போ இந்த 4 பேரும் இந்த பையனை தேடி இருக்குதுங்க, ஸ்கூல் ஃபுல்லாக தேடி இருக்குதுங்க, இந்த பாஸ்கெட் பால் அந்த ஸ்டேடியமே தேடி இருக்குதுங்க, அப்புறம் லைக் மற்ற இடத்துல கோரிடோர்ஸ்லாம் தேடி இருக்கீங்க, எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் கடைசியாக ஒரு தண்ணி டேங்க் மேலே தான் அந்த பையனை கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் எங்கே உட்காந்துருந்தானா அந்த தண்ணி டேங்க்கு மேலே உட்காந்துருந்தான். ஸோ அவனை ஒரு ஃப்ரெண்டு வந்து போய் கூப்பிட்டுட்டு வராங்க. என்ன பண்ணுறாங்க, அங்கே உட்காந்துருந்தா நீ விழுந்துருவ, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அங்கே வந்துட்டாங்க, கீழே இறங்கி வந்துட்டாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்போ அந்த பையன்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் அப்போ அந்த பையன் சொல்கிறான், தண்ணி டேங்க் மேலே நான் ஒரு பொண்ணு உட்காந்து பார்த்தேன், அப்போ அது நான் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டேன், கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு சொன்னேன், அப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஞாபகம் இல்லைல்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது அது வந்து மனுஷன் கிடையாது. நான் வந்து நைட் டைமில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ என்னால் சொல்ல முடியும், நீங்களே தெரிஞ்சுக்கோங்களேன் என்னது. ஸோ அதுதான் அந்த விக்டோரியா இன்ஸ்டிடியூஷன் குவாலாலும்பூர் ஸ்கூல். ஸோ செகண்டாக என்ன ஸ்கூல்னால் சென்ட் மைக்கேல் ஸ்கூல். இதை வந்து 1912 வருஷத்தில் தான் இதை கட்டியிருக்காங்க. இந்த ஸ்கூலில் நிறையா பிள்ளைங்களுக்கு வந்து பொசஸ்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டாரி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, லைக் ரொம்ப வைரலாக இருக்குது. என்ன அதுனா அது வந்து நிறைய பேர் நம்புகிறாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப வைரலாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு பொசஸ்ட் ஆகி அந்த பொண்ணுக்கு வந்து பேய் ஓட்ட முடியாமல் அவங்க இறந்துட்டாங்க. எப்படின்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற சர்ச், அந்த ஸ்கூலில் வந்து ஒரு சர்ச் இருக்கும், அங்கே தான் வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ அந்த சர்ச்லேருந்து ஏதோ ஒரு ஜாமாவை எடுத்தா. ஸோ எடுத்ததுக்கப்புறம் 2 வாரத்துக்கு காய்ச்சல் அடிச்சிச்சு, அதுக்கப்புறம் தான் இந்தமாரி பொசஸ்ட் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஆமாம், நான் பார்த்தேன், அவள் என்னத்தையும் எடுத்தான்னு.
அதோட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சர்ச்சுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அந்த சர்ச்சில் வேலை செய்கிற சில சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், யாருமே அந்த சர்ச்சில் இருக்கிற ஜாமாவை இல்லைனா ஏதாவது ஒரு ஜாமாவை தொடவே மாட்டாங்க, எடுக்கவும் மாட்டாங்க. அண்ட் இதே ஸ்கூலில் தான் தலையில்லாத ஒரு ஃபாதரை பார்த்துருக்காங்க. ஸ்கூலில் ஒரு அண்டர் கிரவுண்ட் டன்னல்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க சில பேர். லைக் அந்த லோக்கல்ஸாக இருக்கும், அந்த ஃபோல்க் கோர்ஸ், அவங்க எல்லாருமே அந்த ஸ்கூலில் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டன்னல்ஸ் இருக்குது. அண்ட் அந்த அண்டர் கிரவுண்ட் டன்னல்ஸ் என்னத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் சோல்ஜர்ஸ் நம்ம நாட்டை ஆட்சியானாங்க இல்லையா, ஸோ அந்த டைம் இந்த ஸ்கூல் கட்டப்பட்டதாகவும் அண்ட் இந்த டன்னல் வந்து பிரிசனர்ஸ் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் வந்து கொஞ்சம் பயங்கரமான ஸ்கூலு தான். ஏன்னா தலையில்லாத ஃபாதரை பார்த்துருக்காங்க, பேய் பிடிச்சிருக்குது, அப்புறம் இந்தமாதிரி ஸ்க்ரீம் சத்தம்லாம் கேட்டிருக்குது. கொஞ்சம் பயங்கரமான ஸ்கூல் தான். இந்த ஸ்கூல் வந்து 1916 இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூல் பினேங்கில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூல்லையும் இந்தமாரி நிறைய லேட் நைட் கத்துற சத்தம் கேட்கும். அண்ட் லைக் ஒரு பொண்ணு கத்துற மாரி சத்தம் கேட்கும். இப்போ இந்த ப்ரிசனர்ஸ் இந்த ஸ்கூலுக்கு அடியில் தான், இந்த ஸ்கூல்லேயும் ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டில் தான் நிறைய ப்ரிசனர்ஸ் வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரிசனர்ஸோட இது தான் அங்கே சுற்றிக்கிட்டு லைக் ரொம்ப கத்துற மாரி சவுண்டு கேட்கும், இல்லைனா லைக் அழுகிற சத்தம் கேட்கும். இந்த ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பாத்ரூமில் நிறையா பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது லைட்டை அடித்து திறந்து விளையாடி பயன்படுத்துமா. 2 பேர் போனால் பரவாயில்ல, ஏதோ சமாளிச்சுக்கலாம். இதே ஒரு ஆளாக போனால் அதே மாதிரி தான் இந்த ஸ்கூலில் தாப்பாப்பரின் லைக் அந்த ஹால்வே கேம்பஸில் நிறையா சோல்ஜர்ஸோட இதை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இந்தமாரி லைக் அவங்க எப்படி நம்புகிறாங்கன்னா, சில பேர் இந்தமாரி இருக்குது அப்படின்னு நம்பாதவங்க ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் நானும் பார்த்துட்டேன் அந்தமாரி பிடிச்சிக்கிட்டு லைக் அந்தமாரி சொல்கிறதுனால அந்த ரியூமர்ஸ் வந்து அப்படியே பரவிச்சு, ஸ்ப்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 4வதாக என்ன ஸ்கூலுன்னு பார்த்தீங்கன்னா மெத்தடிஸ்ட் பாய்ஸ் ஸ்கூல். ஸோ இந்த ஸ்கூல் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரில, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ வரல. அண்ட் இந்த ஸ்கூல்லேயும் அந்த மார்ச்சிங் சோல்ஜர்ஸ் நம்ம அதை சொன்னேன் இல்லையா, இந்தமாரி கவர் கட்டி சேர்த்து இதெல்லாம் விசில் ஊதுறது, அது எல்லாமே இந்த ஸ்கூல்லேயும் இந்தமாரி சத்தம் கேட்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹாண்டடான ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் வந்து லாக்ட் ரூம்ஸ் அப்படின்னும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த லாக்ட் ரூம்ஸ் வந்து அதுக்குள்ளே ஒரு காஃபின் மாரி இருக்கான், அந்த காஃபினை புதைச்சி வச்சுருக்காங்க. அதனால தான் அதை வந்து அந்த ரூமை பூட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஸ்கூலோட சில டீட்டெயில்ஸ் எனக்கு அவ்வளோ கிடைக்கல. அண்ட் எனக்கு இவ்வளோ தான் கிடைச்சி, இந்த லாக்ட் ரூம்ஸ் அண்ட் மார்ச்சிங் சோல்ஜர்ஸ். அந்த மார்ச்சிங் சோல்ஜர்ஸ் வந்து அந்த பூட்ஸோட சத்தமும் கேட்கும் அண்ட் அந்த விசிலோட சத்தமும் கேட்கும். ஸோ இதுதான் அந்த மெத்தடிஸ்ட் பாய்ஸ் ஸ்கூல். 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூலிங் ஹை ஸ்கூல். இந்த சூலிங் ஹை ஸ்கூல் இதுவும் ஒரு ஹாண்டடான ஸ்கூல் தான். பட் மோஸ்ட் ஹாண்டட் ஸ்கூல்னால் இந்த சூலிங் ஹை ஸ்கூல் தான் மெயினாக சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து சில அது எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கூலில் வந்து நிறையா அழுகிற சத்தம் அது எல்லாமே ரொம்ப கேட்கும். அண்ட் ஸ்க்ரீமிங் அது கூட கொஞ்சம் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூல்லையும் நிறைய சோல்ஜர்ஸ் இந்தமாரி லைக் ஹோட்டல் மாரி அண்ட் பிசனாக கூட இந்த ஸ்கூலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த 5 ஹாண்டட் ஸ்கூல்ஸ் இன் மலேசியா. இதேமாரி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் செய்வேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.